அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கிடைக்காமலே நமக்கு இருந்தது. இப்போ 2025ஆம் ஆண்டிற்கான புதிய நோட்டிஃபிகேஷன் புதிய பொலிவுடன் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பத்தின அப்டேட் தான் நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ இந்த நிறைய பேருக்கு இந்த விஏஓ வேலைன்னா என்னன்னு தெரியாது. விஏஓ வேலை தான் குரூப் 4ல தாங்க இதுல அட்டன் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க என்னங்க வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, இந்த விஏஓ வேலை இல்லைங்க, இது விஏஓட உதவியாளர் வேலைக்கு. ஓகேங்களா? அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். விஏஓ வேற, உதவியாளர் வேற. சரிங்களா? அதை சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான். சரிங்களா? ஸோ அந்த வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம உதவியாளர் போஸ்டிங் தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு சில பேருக்கு தெரியல. அதனால தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்காக தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட 2299 அபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா, ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, அதுல நம்ம மாவட்டம் எவ்வளவு வந்திருக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க வயது வரம்பு, எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்க இந்த வேலை வாய்ப்பை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த் சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்புல யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணீங்கன்னா எத்தனை நாளையில வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இதுல எல்லாருமே நீங்க ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல் தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் ரெகுலராகவே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே, பார்த்துட்டு இருக்க எல்லாமே தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் தாங்க. சரிங்களா? மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதற்கு மேல என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தெளிவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 2299 அபிஷியல் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறை, ஓகேங்களா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஜாப் தான். நீங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4, 5 மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும். இது வந்து டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலைதாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து டோட்டல் போஸ்டிங், ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இதுல ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 38 மாவட்டத்துக்குள்ள நீங்க யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து இதற்கு குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை, ஓகேங்களா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும்ன்றத வீடியோல சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க
வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போஸ்டிங்க வந்து 2299 அஃபிஷியல் வேகன்சிங்க. சரிங்களா? இது எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர்லயே இத அட்வர்டைஸ்மென்ட் வந்து குடுத்திருந்தாங்க ஜூன் 18ஆம் தேதி. சரிங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நெறைய பேர் வந்து தெரியாமல இருப்பீங்க, படிக்காமல இருப்பீங்க. ஒருவேளை நியூஸ் பேப்பர் வந்து மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை. ஆட்சியர் அதாவது மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதியே. சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம். சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம்: தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாளில் விளம்பரம் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெற வேண்டும். கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும். தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடம் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுகளை அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். அதாவது உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, தகுதியான அனைத்து தேர்வர்களுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு 21 நாட்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை நடத்த வேண்டும். இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்திட வேண்டும். அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள 2299 காலியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வராம இருந்தது இல்லையா? ஸோ எல்லா போஸ்டையும் சேர்த்து இதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கள்ளக்குறிச்சி 0. கள்ளக்குறிச்சி இந்த 2 மாவட்டங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகல. அப்ளை பண்ணும்போது இது வந்து அப்டேட் ஆயிருங்க. சரிங்களா? அடுத்தது கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட் 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருச்சிராப்பள்ளி 104, திருவள்ளூர் 151, தூத்துக்குடி 77, நீலகிரி 0. அதாவது இந்த மாவட்டத்துக்கும் வேகன்சி அப்டேட் பண்ணல இன்னும். தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 31, விழுப்புரம் 31. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. 2299 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து எம்.எஸ். சாய்குமார் வந்து பாத்தீங்கன்னாக்க கடிதம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணுங்க. அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி, எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சேலரி தான். போக போக வந்து இன்கிரிமெண்ட் சேலரி எல்லாம் நிறைய கிடைக்குங்க.
அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே கிடையாதுங்க. இதுல வந்து கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். இதுல மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. அதாவது ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் உங்கள சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப அவசியம். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில நானே சொல்றேன். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. பிடபிள்யூ அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி எந்த கேட்டகரில வரவங்க, ஓபிசில வரவங்க உங்களுக்கு ரூ. 100 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து 1ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் தான் ஆன்லைன் மெத்தட் தான். இது ஆஃப்லைன்னு மாத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் முழுக்க முழுக்க ஆன்லைன் மெத்தட் தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இந்த வீடியோல எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.